श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषत् முதல் அத்தியாயத்தில் நாலாவது கண்டத்தில் கடந்த சத்சங்கத்தில் நம்ம எட்டாவது மந்திரத்துடைய அர்த்தத்தினை பார்த்து முடிச்சிருக்கோம். அதுக்கு பேரு நம்ம தனியா கொடுத்தோம், சுகசூத்திரம், சுகசூத்திரங்கள். மந்திரம் ரொம்ப சின்னதா சுருக்கமா இருக்கு, ஆனா அதோடைய விசாரணை உபனிஷத்து என்ன சொல்ல விரும்புறது நம்ம அந்த விசாரணத்துல புரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மா சுகஸ்வரூபம், அதனால எல்லோரும் சுகத்தினை விரும்புறோம், சுக சாதனத்தினை விரும்புறோம். ஆனா சுக சாதனம்ல எப்பவுமே குறைகள் இருக்கு. எந்த வகையில பார்த்தா கூட அந்த சுக சாதனம்னு நீ ஏதாவது வச்சிருந்தா அதுல குறைகள் இருக்கு. ஆனா என்னோட ஸ்வரூபமே சுகமணி நீ உணரும் போது அப்போ சுகம் எல்லாருக்கும் வேணும். ஆத்மா சுகஸ்வரூபம், எல்லோரும் ஆத்மஸ்வரூபம். அதனால எல்லோரும் அவங்களே நேசிக்கிறாங்க, விரும்புறாங்க. அதான் கருத்து. ஆனா நம்ம 1 மணி நேரம் விசாரணை பண்ணிட்டு அப்புறம் இது ஞானி மூலமா சொல்லும் போதும் கேட்டுக்கோ. ஞானி இது உணர்ந்துதான் ஆத்மலதான் சுகம் இருக்கே சொல்லி, அப்படி யாராவது அனாத்ம பிரியவாதி கேட்டா இந்த ஆத்ம பிரியவாதியான ஞானி அந்த அஜ்ஞானிக்கு அந்த அனாத்மலோ நித்தியத்துவம் சத்தியத்துவம் இல்லை, ரோத்ஸ்யதி, அது நசிஞ்சு போற குணம் இருக்கு அதுல சொல்லி தரணும். அதனால எல்லோரும் ஆத்மனு தான் உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபாசனை வேர்டு மறுபடியும் வந்துச்சு. அது ஆல்ரெடி நம்ம 7வது மந்திரத்திலேயே அந்த உபாசனை அந்த ஞானத்தினை ஆத்மனானு நான் சுகஸ்வரூபமனை உணரணும் அனு அர்த்தம். அப்புறம் பிரயோஜனம் சொல்லும் போது ஆத்ம சுகஸ்வரூபம் ஆத்மா நசிஞ்சு போகாததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆத்ம ஞானிக்கு இங்க சுத்தி இருக்கிற யாருமே நஷ்டம் ஆகல அவர் திருஷ்டில. ஏன்னா எல்லாரும் ஆத்மஸ்வரூபம் தான். அதனால யாரும் இறந்து போல பிறக்கவும் இல்லை, ஆத்மாவா தானே எல்லாரும் இருக்கானே. ஏன்னா சமதர்ஷனம் தானே ஆத்மா ஞானம் வந்ததுக்கு அப்புறம். அதனால அவனுக்கு பிரயோஜனம் என்னன்னா அதனால துக்கம் இல்லை, யாரும் இறந்து போல. சரீரங்களை பார்க்கும்போது எல்லாமே இறந்து போறது. இந்த சத்தியத்தின் உணர்ந்தவனுக்கு இனிமே எங்கதான் துக்கம் இருக்கு, எதனால துக்கம் இருக்கும், எதனால மோகம் இருக்கும், எதனால சோகம் இருக்கும். அங்க யாருக்கு அதுக்கு நம்ம ஈஷாவாஸ்யம் அப்புறம் அதெல்லாம் கோட் பண்ணி பார்த்தோம். சரி,
இவன் யாராவது இது உபாசனான்னு எடுத்துட்டு பண்ணா கூட அவனுக்கு கூட பலம் கிடைக்கும். அவனுடைய நியர் அண்ட் டியரர் அகால மரணம், அகஸ்மாத் மரணங்கள் இதெல்லாம் எல்லாமே ரொம்ப நாள் நல்லதா வாழுவாங்கன்னு கூட சங்கரர் இந்த 2 விஷயம் பிரயோஜனம் சொல்றார். சரி, இன்னைக்கு நம்ம 9வது மந்திரத்தினை ஆரம்பிக்கணும். இது இன்னும் சின்னதா இருக்கு. ஓகே, பார்ப்போம் என்ன இதோட விஷயம். ததாஹுஹு யத் பிரம்மா வித்யயா சர்வம் பவிஷ்யந்தஹ மனுஷ்யாஹ மன்யந்தே கிமு தத் பிரம்மா அவேத்ய யஸ்மாத் தத் சர்வம் அபவதிதி. ரொம்ப சின்ன ஸ்லோகம் மந்திரம். இந்த மந்திரத்துக்கு ப்ராப்ளம் மந்திர அப்படின்னு டைட்டில் கொடுங்க. இன்னைக்கு ப்ராப்ளம் மந்திர அப்படின்னா என்ன சார்? என்ன இந்த மந்திரத்தை புரிஞ்சுக்கிறதே ஒரு ப்ராப்ளம். பல ப்ராப்ளங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு கேள்விக்கு வர பல ப்ராப்ளம்னா சமஸ்யா, பிரச்சனை, கேள்விகளை வச்சுக்கோங்க. அது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கக்கூடிய மந்திரம். அதனால இது நம்ம ப்ராப்ளம் பிரதிபாதக மந்திரன்னு சொல்லணும். ஓகே, 2 வகையில். சரி, என்ன சார் ப்ராப்ளம்? நம்ம முதல்ல பதார்த்தத்துக்கு அப்புறம் போறோம். உபனிஷத்து சொல்லுது, இப்படி இமேஜின் பண்ணிக்கோ, இப்படி ஊகிச்சுக்கோ. உபனிஷத்து ஊகிச்சுக்கிறது என்னன்னு சொன்னா, கொஞ்சம் பேரு பிராமணர்கள் எல்லாரும் கூடி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பிராமணர்கள் சொன்னாவே சங்கரர் அதுக்கு அர்த்தம் எழுதுறாரு, பிரம்ம ஜிக்னாசவஹ பிராமணஹ. யாருக்கு பிரம்ம ஜிக்னாசம் இருக்கின்றதோ அவங்க எல்லாரும். அதனால நமக்கு தைரியமா ரொம்ப நாள்ல இது சொல்லிட்டு இருக்கிறோம், பிரம்ம வித்யா ஆசைப்படுறவங்க எல்லாரும், பிரம்மனை தெரிஞ்சுக்கணும் ஜிக்னாஸ் இருக்கிறவங்க எல்லாரும், irrespective ஆஃப் ஜெண்டர், caste, creed, religion, எல்லாரும் பிராமணர்கள் தான். ஸோ பிரம்ம ஜிக்னாசவஹ பிராமணாக. அப்போ சீக்கர்ஸ் கூடி உட்கார்ந்துட்டு விசாரணை பண்ணும்போதும் அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வின்னு சொன்னா, பிரம்மனை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்றது. Who knows the Brahman, he knows everything. யாரு பிரம்மனை தெரிஞ்சுக்கிறாரோ அவன் எல்லாமே ஆயிடுவான். எனக்கு கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா? அப்படி என்ன, அவனுக்கு சர்வாத்ம பாவம் வருது. சர்வத்திர சமதர்ஷம் சர்வாத்ம பாவம். அப்போ பிரம்ம வித்யா சர்வம் பவிஷ்யந்தஹ. இப்ப அந்த பிராமணாக வார்த்தை அந்த மந்திரத்துல இருக்கு. ஓகே, நான் திரும்பி மந்திரத்துக்கு போய் கொஞ்சம் விவரணம் பண்ணும்போது அது இப்ப நான் படிச்ச பிரம்ம வித்யா சர்வம் பவிஷ்யந்தஹ అని சொல்லி சில பேர் நினைச்சுக்கிறாங்க சொல்லி இந்த சில பேர் உட்கார்ந்தாங்களே இவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள இன்னொரு நினைச்சுக்கிறாங்க. உபனிஷத்தை என்ன சொல்றது, சில பேர் உட்கார்ந்துட்டு இப்படி யோசிக்கிறாங்க. அந்த சில பேர் உட்கார்ந்து அவங்க எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, சில பேர் இப்படி நினைச்சுக்கிறாங்களே அப்படின்னா அது இப்போ இது சந்தேகமா இருக்கு. இது என்னதுன்னா பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிரம்ம வித்யா மூலமா பிரம்மன்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாமே ஆயிடுவான், எல்லாமே தெரிஞ்சு சர்வம் அப்படின்னு. அப்போ
இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு கேள்வி கேட்டு பிரச்சனை பிரச்சனை கேள்வி கேட்கும் போதும் சரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்னா சாஸ்திரம் கேட்டு இருக்கோம் இல்லையா? அதனால பிரம்மன் தான் எல்லாமே, சரியா? அப்படின்னு தெரியும். அப்போ அந்த பிரம்மன் அவர் எல்லாமே சொல்லி இந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க ஒன்றும். எப்படி அந்த பிரம்மன் பிகம் எவ்ரி திங், பிரம்மன் பிகம் எவ்ரி திங், பிரம்மன் பிரம்மனை தெரிஞ்சுக்கணும், பிரம்மன் அவனு எல்லாம் ஆயிடுறான்னு சொல்லல. அந்த பிரம்மன் எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணவன் ஆயிட்டான் கேள்வி. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எந்த உபனிஷத்துல இப்படி இத்தனை உபனிஷத்து படிச்சோம் 10 நம்ம பாத்தீங்களா? அதாவது மாண்டித்யத்துல ஒரு விதமா எல்லாம் வேறு வேற இருக்கு. இங்க தனிப்பட்ட ஒரு இது பிரம்மன் எது தெரிஞ்சுக்கனால தானும் எல்லாமே ஆயிட்டானு அவர் உணர்ந்தார், தெரிஞ்சது அப்படின்னு கேள்வி. How does Brahman become everything? அப்படின்னு அர்த்தம், எது தெரிஞ்சுக்கிறதுனால, ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுனால பிரம்மனை நான் எல்லாமே சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரா, இல்ல எதுவுமே தெரிஞ்சுக்காம அவர் நான் எல்லாமே சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரா? ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு, அது ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின். ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு அவர் தான் பிரம்மம் எல்லாமே நானன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரா, எதுவுமே தெரிஞ்சுக்காம அவர் தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாரா? எது சார் இந்த மாதிரி கேள்வியில் வருது? தேவையா? நாங்க ஏதோ ருச்சியா சாம்பார் பொங்கல் வடை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வந்த நீங்க இப்படி ஏதோ தேவையில்லாத கேள்வியில கேட்டு எங்க கொடுப்புறீங்க. சரி, அப்ப அவங்களுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க, இது எப்படி எடுத்தா கூட இந்த கேள்வி சிக்கலா தான் இருக்கு. எப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுனால அவரு எல்லாம் தெரிஞ்சுக்கிறவரா ஆயிட்டாரா, எதுவுமே தெரிஞ்சுக்காம ஆயிட்டாரு? எந்த வகையில பார்த்து இது கொஞ்சம் நல்லா யோசிக்க வேண்டியது. சிக்கல் இருக்கு எல்லாத்துலயும், இதுல சமஸ்யா அப்படின்னு சொல்லி இதனால இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரபோல் இருக்கு. கேள்வி அப்படி இருக்கு. சரியா? என்ன ப்ராப்ளம் முதல் அப்படின்னு சொன்னா ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் பாக்குறோம். அதான் ப்ராப்ளம் மந்திரம். ஒருவேளை பிரம்மன் எதுவுமே தெரிஞ்சுக்காம அவர் தான் எல்லாமேன்னு சொல்லி ஆயிட்டார். எதுவுமே தெரிஞ்சுக்காமே பிரம்மன் எல்லாமே. அதானே முதல்ல கேள்வி. பிரம்மனை தெரிஞ்சுக்கினவனு எல்லாமே தெரிஞ்சுக்கனவன் ஆயிடுவான், எல்லாமே ஆயிடுவான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் இந்த சாஸ்திரம். இப்போ கேள்வி வந்துச்சு அவருக்கு. இவங்க கேள்வி என்னன்னா அவனுக்கிட்ட வரல, நம்ம வேற சாஸ்திரம். பிரம்மன் இருக்கான்ல, அந்த பிரம்மன் எது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிறவன ஆயிட்டாரா, எதுவுமே தெரிஞ்சுக்காம எல்லாமே ஆயிட்டாரா? ஒருவேளை பிரம்மன் எதுவுமே தெரிஞ்சுக்காம அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஆயிட்டாருன்னு சொன்னா, அப்போ நம்ம கூட எதுவுமே தெரிஞ்சுக்காம கிளாஸுக்கு போகாம நம்ம கூட அப்படி ஆயிடலாம் இல்லையோ அப்படின்னு சொல்லுது. திரும்பி பிரம்மன் எதுவுமே தெரிஞ்சுக்காம அவர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஆகும்போதும் நம்ம கூட அப்படி இருக்கலாம் இல்லையா? நம்ம எதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்படின்னா வேற எந்த ஞானமும் சிரவணம் எதுவுமே தேவையில்லை. வித்தவுட் தி மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் நம்ம கூட அப்படி ஆகலாமே அப்படின்னு முதல் ஒரு இன்னும் அது எல்லாம் கேள்வியா தான் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. அப்படி நினைச்சுக்கலாமா?
இந்த திருப்தி வரணுமே அப்படி நினைச்சுக்கிட்டா அப்புறம் எதுக்குடா அப்புறம் எந்த சாஸ்திரம் கூட படிக்கிறோம்? சாஸ்திரம் படிச்ச சாஸ்திரிகள் தானே எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு பட்டிமன்றம் போட்டு அதை பேசுறாங்க. சரி, 2வது பிரச்சனை என்ன வரும்? இப்படி ஆனா ஒருவேளை பிரம்மன் வந்து அவர்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. பிரம்மன் கம் டு நோ வித் சம்திங் பை சம்திங். ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு பிரம்மனு தானு எல்லாமே தான் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு பை நோயிங் சம்திங் த பிரம்மன் கம் டு நோ எவ்ரிதிங். இஸ் எவ்ரிதிங் தெரிஞ்சுக்கிட்டார். அப்படி சொல்லலாமா? அப்போ சொன்னா ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு பிரம்மனு வந்து தானு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த ஏதோ அந்த தெரிஞ்சுக்கணும் ஏதோ வந்து அது எல்லாம் தெரிஞ்சதா இருந்திருக்கணும். அது என்ன தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு. தட் சம்திங் சொன்னேன். அந்த சம்திங் வந்து பை நோயிங் which that become everything. சாரி, அந்த சம்திங் வந்து புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அந்த சம்திங் எது தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆயிடுச்சு. இப்படி சம்திங் 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 போயிட்டே இருக்கும். அனவஸ்தா தோஷம் வருமே. பாத்தீங்களா? அப்படி சொன்னாலும் ப்ராப்ளம், இப்படி சொன்னா ப்ராப்ளம். 3வது ப்ராப்ளம் என்னன்னா, சரி பிரம்மன் வந்து தன்னை தானே தெரிஞ்சுக்கிட்டான். பிரம்மன் தன்னை தானே தெரிஞ்சுக்கிட்டான். வெளியில எது தெரிஞ்சுக்காமே தெரிஞ்சுக்கல, ஏதோ தெரிஞ்சுக்கிட்டும் தெரிஞ்சுக்கல, தன்னை தானே தெரிஞ்சுக்கிட்டான். இது கொஞ்சம் நல்லாதானே இருக்கு கேட்கறதுக்கு. நமக்கு கொஞ்சம் நெருங்கி இருக்குல்ல. பிரம்மன் தன்னை தானே தெரிஞ்சுக்கிட்டான். ஓகே, அதனால அப்படின்னு பிரம்மன் become everything by knowing itself. அதான் 3. அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம எப்படி குரு உபதேசேன பிரம்ம வித்யா துவாரா, நம்ம எல்லாரும் எப்படி குரு உபதேசேன பிரம்ம வித்யா துவாரா எல்லாமே நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ, அதே போல் பிரம்மனு கூட பிரம்ம வித்யா துவாரா அவர் எல்லாமே சொல்லிட்டு எல்லாம் ஆனாரு, எல்லாம் நானேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி நினைச்சுக்கலாமா? மெயின் ப்ராப்ளம் எங்க இருக்குன்னா, பிரம்மன் வந்து ஆப்ஜெக்டிவாவே வச்சு பாக்குறாங்க, திங்க் பண்றாங்க. எங்காவது உபனிஷத்துல இந்த மாதிரி கேள்வி கேட்குமா? என்னென்னமோ படிச்சோம். அந்த பிருகதாரண்யம் ஸ்பெஷல். சரி, இப்படி நினைச்சா கூட இல்ல இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? பிரம்மனு தன்னை தானே தெரிஞ்சுக்கிட்டா சரி, குரு உபதேசத்தினால அப்புறம் தன்னை தானே தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா கூட அப்ப என்ன ஆயிடுச்சு? தன்னை தானே தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, தெரிஞ்சுக்கப்படுறது வேற இருந்து தெரிஞ்சுக்கிறவன் நான் இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த தானேன்னு சொன்னா கூட சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்துச்சு. என்ன வந்தது? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்துச்சு. அப்போ இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டே ஆப்ஜெக்ட்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது 2 ஐடென்டிக்கல் ஆயிடுச்சு. ஆனா இது லாஜிக்கலா தவறு. இது தவறு. ஏன்? சப்ஜெக்ட் ஒருக்காகவும் ஆப்ஜெக்ட் ஆக முடியாது, ஆப்ஜெக்ட் ஒருக்காகவும் சப்ஜெக்ட் ஆக முடியாது. அதுதான் வேதாந்த முதல் கிளாஸ்ல வந்து திருப்பு வேறே, திருஷ்யம் வேறே, பார்க்கிறவன் வேறே, பார்க்கப்படுறது வேறே, இப்படிதானே
ஆரம்பிச்சோம். அதனால తాను தெரிஞ்சுக்கான்னு தான் இருக்கா சப்ஜெக்டா, இன்னொரு தான் అనేది ஆப்ஜெக்டா இருக்கு. அப்படி தெரிஞ்சோன்னா இது ரெண்டும் இப்போ ஒன்னா ஐடென்டிக்கல் ஆயிடுச்சு, ஒன்னாயிடுச்சு. இது ஒன்னாயிடுச்சுன்னா லாஜிக்கல்ல இது கரெக்ட் இல்லை, ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதுக்கு சாஸ்திரிய பதம் என்ன சொல்லுவாங்கன்னா கர்த்திரு கர்ம விரோதம். புரியுது? செய்யறவனு செய்யற கர்ம ரெண்டும் ஒன்னாவே எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் கர்த்த வேற கர்ம வேற, அதோடைய பலம் வேற, மூணாவது நிக்கிறது அப்படின்னு இதுல கூட பிரச்சனை இருக்கு நினைச்சாங்க. இந்த மூணு மேல வந்து இந்த மூணு ப்ராப்ளம்ஸ் இதுல வந்து கன்க்ளூஷன் எதுவுமே என்ன பண்ண முடியல. ஒரு வேலை பண்ணா அப்படி எதிர்பார்த்தா கூட இங்க வந்து அப்போ பிரம்மன் வந்து எல்லாமே ஆக முடியாது. ஏன்னா எந்த ப்ராப்ளமா எந்த வகையில பார்த்தா கூட அது சிக்கலாக தான் இருக்கு. அதனால பிரம்மன் cannot become everything. சரியா? என்ன சான்ஸ் இல்லை. அவர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே தானே ஆயிட்டாரு, தானே உணர்ந்தாருன்னு சாத்தியப்படாது. அதனால் நமக்கூட அப்படி பிரம்மன் தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் எல்லாமே ஆயிட்டேன்னு இதே நடக்காது. பிரம்மனுக்கு எப்படி முடியலையோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இது தெரிஞ்சுக்கனாலன்னு எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அது இடிக்கிறதுனால ஸோ ஆல்சோ வி cannot become, நம்ம கூட எவ்ரிதிங் ஆக முடியாது, எவ்ரிதிங் தெரிஞ்சுக்க முடியாது. பிரம்மனை தெரிஞ்சுக்கிட்டா நீ எல்லாம் தெரிஞ்சுக்கணும் போலுதா அப்படின்னு சொல்லுவோம் சாஸ்திரம். சாஸ்திரம் கேட்டவங்களுக்கு தான் இந்த கேள்வி இல்லை வருது இப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மூணு ஆப்ஷன்ஸ் மூணுத்துலயும் டிஃபெக்ட் இருக்கு, குறை இருக்கு. ஓகே, அப்புறம் இந்த என்ன இந்த குறைக்கு மூணுத்துக்கும் காரணம் என்ன டிஃபெக்ட் இப்ப அந்த பிரம்மன் becomes everything அப்படின்னு சொல்றமே, by knowing which or without knowing anything. மூணு ப்ராப்ளம்ஸ் இல்ல, அவருக்கு அவரே தெரிஞ்ச then he become everything. இதுல டிஃபெக்ட் ஆன விஷயம் என்னன்னா இந்த பிகமிங் தான். ஏன்னா பிகமிங்னு சொன்னாவே ஒரு ப்ராசஸ் வரணும், ப்ரொசீஜர் வரணும். எந்த பிகமிங் ஆனாலும் சரி அது வந்து சாஸ்வதம் இல்லை. ஆயிடுச்சா போயிடும், வந்துச்சா நிஜமா போய் ஓகே. ஏன்னா பிகமிங் வந்துச்சு, ப்ராசஸ் ஏதோ நடந்துச்சுன்னா அது எல்லாமே திரும்பி போயிடும். ஸோ அதனால என்ன ஆயிடுது, இதனால நஸ்வர தோஷம். நஸ்வரம்னா அனித்தியம், பிகமிங்னால அது பெரிஷபிள், நசிஞ்சு போயிடும். நஸ்வரம்னா பெரிஷ் ஆகிறது, நசிஞ்சு போகுது. அப்புறம் இன்னொரு தோஷம் என்ன வரும், அசர்வத்திர அசர்வத்திர தோஷம் கூட வந்து, அசர்வத்தன்னா சர்வத்வம். பிரம்மன் சர்வத்திர இருக்காரு, சர்வம் தெரிஞ்சுக்கிறான்னு சொல்றாரு. இந்த பிகமிங் ஆகிறதுனால அது ஏதோ ப்ராசஸ்னால மூணு சொன்னோம். எதனால பார்த்தா கூட இந்த பெரிஷிங் தோஷம் வருது, நசிஞ்சு போற தோஷம் வருது. அப்புறம் அந்த சர்வத்துவம் அனே சர்வகிரத்துவமாறு அதையும் இல்லாம தோஷமாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசித்தே இருக்காங்க.
அப்ப எப்படி இது சால்வ் ஆகிறது? அப்ப எப்படி பிரம்மன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டார், எல்லாம் ஆயிட்டார், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த கேள்விதான் அந்த மந்திரத்துல இருக்கு. ஆனா இவ்வளவு சுத்தி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ பதங்கள் பாருங்க, அந்த கேள்வி எங்க இருக்கேன்னு சொல்றேன். தது ஆஹுஹு பிரம்ம வித்யா சர்வம் பவிஷ்யந்தः. பாத்தீங்களா? மனுஷ்யாக மனிதர்களுக்குள்ள சீக்கர்ஸ் சில பேரு அவங்களுக்குள்ள இப்படி அந்த பிரம்ம வித்யை மூலமா சர்வம் ஆயிடலாமே, சர்வம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுமே அனி சில பேர் மனுஷர்களுக்குள்ள இப்படி சொல்றாங்களே. மனுஷாக மன்யந்தே, நினைச்சுக்கிறாங்களே, பாவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்தது இன்வெர்டட் காமாஸ்ல வச்சுக்கணும். அதான் கேள்வி. கிமு தத் பிரம்மா அவேத அஸ்மாத் தத் சர்வம் பவதி இதி கொட்டேஷன். அதனால இதி அது அதான் கேள்வி. கிமு எதினால அந்த பிரம்மா தெரிஞ்சுக்கிட்டு தன்னை தஸ்மாத் தஸ்மாத்தன்னு தெரிஞ்சுக்கிறதுனால சர்வம் பவதி இதி. இது அவங்களோட கேள்வி. இப்போ நமக்கூட முடிவு வரல இல்லை. நானும் அது சுத்தி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒருவேளை இப்படி எல்லாம் டிஃபரெண்டா யோசிச்சிருப்பாங்க அவங்கன்னு சொல்லிட்டு. ஆனா மந்திரத்துல அவ்வளவு சொல்லு கேள்வி கேட்க எது தெரிஞ்சுக்கிறதுனால அந்த பிரம்மர் தானு எல்லாமே ஆயிட்டாரு, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த அவேத అనేది முக்கியம். யஸ்மாத் தத் சர்வம், எது தெரிஞ்சுக்கிறதுனால, எதனால யாரு கேட்கிறாங்க? தத் பிரம்மன்னு கேட்கிறாங்க. அதான் தத் அந்த பிரம்ம எது தெரிஞ்சுக்கனால தான் எல்லாம் தெரிஞ்சுக்கனவரானும் எல்லாமே ஆயிட்டாரு. சரியா? ஆனா லோகத்துல சில பேர் எல்லாம் பேசுறாங்களே, அதாகும் தத் அந்த பிரம்ம வித்யா அப்படின்னு. அப்போ பிரம்ம வித்யா பிரம்மனு கூட தெரிஞ்சுக்கிட்டாரா? அதானே சொல்லிட்டு இருக்கும் கேள்விக்குள்ள. கேள்வி ஒரு சமஸ்ய பிரச்சனை வந்துட்டே ப்ராப்ளம். ஸோ இதுதான் அந்த கேள்விதான் இன்ட்ரடியூஸ் பண்றதே இந்த மந்திரத்தில் 9வது மந்திரம். சரியா? இதுக்கு பதில் தான் 10வது மந்திரத்துல உபனிஷத்தை கொடுக்கிறது. சரியா? இப்போ 10வது மந்திரம் மொத்தம் படிக்கல, அது ரொம்ப பெருசா இருக்கு. அதுல கொஞ்சம் தான் படிச்சு அங்க விசாரணை பண்ண வேண்டியது இருக்கு. இதுல மகா வாக்கியம் வர்றதுனால எல்லாரும் சொல்லுங்க. சரியா? மகா வாக்கிய மந்திரம். பிரம்மவா இதமக்ர ஆசீத் ததாத்மானமேவ அவேதஹம் பிரம்மாஸ்மீதி தஸ்மாத் தத் சர்வம் அபவத். அப்புறம் எப்போது தேட வேண்டாம். அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியம். மிச்சம் இப்ப படிக்கல, என்ன இங்கே நிறைய விஷயம் இருக்கு. பாயிண்ட் வைஸா போறோம். என்ன இந்த மந்திரம் கொஞ்சம் மிக்சிங் வித் சோ மெனி டிஃபரெண்ட் டாபிக்ஸோடு இருக்காது. சரி, இது முக்கியமான மகா வாக்கிய
மகா வாக்கியம் கூடியிருக்கிற மந்திரம். இந்த மொத்த 4வது செக்ஷனே இதுக்கு ஒரு பேரு என்ன கொடுத்தாங்கன்னா பெரியவங்களும் பிரம்ம கண்டிகா. பிரம்ம கண்டிகா அப்படின்னா காண்டம் அர்த்தம். பிரம்ம காண்டம், பிரம்ம கண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆரம்பம் வார்த்தை பார்த்தீங்க பிரம்மா, சரியா? பிளஸ் அந்த மகா வாக்கியம் கூட இங்க சொல்லப்படுறதுனால 4 மகா வாக்கியங்கள்னு அதுல 3 நம்ம படிச்சிருக்கோம். பிரஜானம் பிரம்மா ருக்வேதத்தை சேர்ந்த ஐதரயோபனிஷத்திலோ படிச்சோம். பிரஜானம் பிரம்மா. அயமாத்மா பிரம்ம அதர்வண வேதத்தை சேர்ந்த மாண்டூக்கிய உபனிஷத்திலோ படிச்சோம். தத்துவமசி சாமவேதத்தை சேர்ந்த சாந்தோக்கிய உபனிஷத்திலோ படிச்சோம். யஜுர்வேதீய பிருகதாரண்யகோபனிஷத்திலோ இப்போ அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியத்தினை கூட படிச்சோம். இனிமே என்னதான் படிக்கணும்? 4 மகா வாக்கியங்களும் படிச்சாச்சு. சரி, இதோடைய ஜஸ்ட் முதல் லிட்டில் அந்த சாரம் என்னன்னு சொல்லணும். அப்புறம் திரும்பி மகா வாக்கிய பாஷ்யம் வரும். விசாரணை மகா வாக்கிய பாஷ்யம். மேல 9வது மந்திரத்துல கேட்ட 3 ப்ராப்ளம்ஸ் வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள். அதுல உபனிஷத்து அந்த 3வது ஒரு ப்ராப்ளம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆன்சர், அதான் ஆப்ஷனா எடுத்துக்கிறது உபனிஷத்து. பிரம்மா known by himself. சரியா? அந்த 3rd ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு பதில் கொடுக்கிறது. என்னது? பிரம்மன் நோயிங் பை இட் செல்ஃப், நோயிங் ஆல் பை இட் செல்ஃப். பிரம்மனை தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் தெரிஞ்சுக்கிறான் அண்ட் பிகம் எவ்ரிதிங், எல்லாம் ஆயிட்டான். அப்போ உபனிஷத்து என்ன சொல்ல விரும்புறதுன்னு சொல்லியிருக்கங்க. அந்த பிரம்மமே அஜ்ஞான அவஸ்தையில் ஜீவாத்மாவா அகப்படுறார். இந்த பிரம்மனே அஜ்ஞான அவஸ்தையில் ஜீவாத்மாவா அகப்படுறார். எப்போ அந்த ஜீவாத்மாவா அகப்படுற இந்த பிரம்மமே எப்போ ஞானத்தினை அடைவானோ, அப்போ எப்போ ஞானத்தின் அடைவார், கெயின்ஸ் த நாலேஜ். அப்படி என்ன அர்த்தம்? என்ன எப்போ ஞானம் அடைவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிரம்மமேத ஞானத்தின் அடைகிறார். முதல்ல என்ன சொன்னோம்? பிரம்மமேத அஜ்ஞான அவஸ்தையில ஜீவாத்மாவா அகப்படுறார். அப்புறம் ஜீவாத்மாவா இருக்கிற இந்த ஜீவாத்மாவா காணப்படுற இந்த பிரம்மனே ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம், அப்படின்னா தன்னை தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம், பிரம்மன் தான் கெயின்ஸ் த நாலேஜ் பை ஹிம்செல்ஃப். ஏன்னா பிரம்மன் தானே அஜ்ஞான அவஸ்தையில் இருக்கிற பிரம்மன் தான் ஜீவன். அப்போ என்ன புரிஞ்சது இந்த 2 சென்டென்ஸ்னால? அஜ்ஞான ஜீவ யாரு? சொன்ன அஜ்ஞான ஜீவ யாரு? பிரம்மன் தான். அப்புறம் இப்போ அஜ்ஞானத்துல இருக்கிற ஜீவன் சம்சாரி ஜீவ நினைச்சுக்கிறாரு. சம்சாரி ஜீவ யாரு? தைரியமா சொல்லணும். பிரம்மமே தான்.
பிரம்ம ஏவ அவித்யாயாம் சம்சாரி பவதி. அப்புறம் பிரம்மமேதா கிளாஸுக்கு வந்து உட்கார்ந்துச்சு. உட்கார்ந்துச்சு அனேன்னு சொல்லணும்னா இது மேலு கிடையாது, ஃபீமேலு கிடையாது இல்லையா? பிரம்ம நியூட்டர்ஜென்ட் உட்கார்ந்துச்சு. அப்புறம் உட்கார்ந்து சிரவணம் வேறே பண்றது, புரியும் போது சிரிக்கிறது, புரியாத போது முடிக்கிறது. யாரு? பிரம்மமேதான். அப்புறம் குரு உபதேசத்தினால நான் ஜீவன் நினைச்சிட்டு இருக்கிற இந்த பிரம்மன் வந்து அப்புறம் நானும் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லி உணருது. என்னது? அகம் பிரம்மாஸ்மி. இதுதான் அங்க உபனிஷத்து சொல்லிருக்கு. அந்த கொஞ்சம் 1.5 படிச்சானே, அதுல இது சொல்லிருக்கு. சரி, அகம் பிரம்மாஸ்மி. இப்போ பதங்களை பாருங்க. என்ன அங்க கொஞ்சம் இப்ப நான் சொன்னது அங்க பதங்களை பார்க்கும்போது பிரம்ம பதம் முதல்ல வந்துச்சு. பிரம்மா பிரம்மவா இதம் அக்ர ஆசீத். பொதுவா வேற சாந்தோக்கியம் வேற உபனிஷத்துல சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத். அங்க வந்து சிருஷ்டிக்கு முன்னாடி அக்ரேன்னு சொன்னா, இங்க அக்ரேன்னு சொன்னா அந்த அக்ஞான தசையில முன்னாடி அப்படின்னு உபனிஷத்து வந்து இப்போ நீ அக்ஞான தசையில் இல்லைன்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்றது. நீ அக்ஞான தசையில் இப்ப இல்லை. அப்போ எப்போ சத்சங்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி 10 உபனிஷத்துக்கு படிக்கிறது. அதனால பாஸ்ட் டென்ஸா சொல்லுது. பிரம்மா வா இதம் அக்ர ஆசீத். அப்படின்னா பிரம்மமேதான் இந்த ஞானம் அடையறதுக்கு முன்னாடி அக்ஞான தசையில் இருக்கும்போது கூட பிரம்மமேதான். ஆனா அங்க சும்மா ஜீவன் பேரு கொடுக்கிறோம். அதனால உபனிஷத் இஸ் வெரி கிளியர். பிரம்மமேதான். நீ ஜீவான் பேரு கொடுக்காம இரு. ஜீவா பேரு வச்சு சினிமா எடுக்காம இரு. எனக்கு என்ன இப்போ பிரம்ம இதம் அக்ர ஆசீத். அப்புறம் என்னாச்சு? தது ஆத்மானம் ஏவ அவேத். அப்புறம் தன்னை தானே குரு உபதேசத்தினால அது வச்சுக்கணும். இந்த சங்கரர் வந்து பாஷத்துல விட மாட்டார். அவர் எங்கெங்க சான்ஸ் வருது அப்புறம் குரு கிருபனால கருணா கட்டாட்சத்தினால அப்படி இப்படி எத்தனோ ஜென்மல்ல செஞ்ச புண்ணியத்தினால இவன் வந்து குருவின் ஆசிரியிச்சு தத் வித்தி பிரதிபாதேன இதெல்லாம் சொல்லுவாரு சங்கர். ஏன்னா அது கிடைக்கணுமே, அது நடக்கணும் வாழ்க்கையில. எல்லாருக்கும் எப்போ நடக்கிறது, சில பேர் நடக்கிறதே இல்லை. அதனால அது ஆத்மானம் அந்த பிரம்ம தன் ஸ்வரூபத்தினே தானு அவேத் தெரிஞ்சுக்கிட்ட. எப்படி தெரிஞ்சுட்ட? அகம் பிரம்ம அஸ்மி இது. இப்ப நடுல இந்த எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னா அது மறக்கூடாது. சாஸ்திர சிரவணேன குரு உபதேசனேன மனன நிதித்தியாசனேன அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோ. நானு அதெல்லாம் பிலிமினரி டெஸ்ட்ல அங்கங்க சொல்லுவோம். இது எவ்வளவு சுலபமா 2 விஷயங்கள். அஜ்ஞான ரூபத்துல அஜ்ஞானியா காணப்படுற அந்த பிரம்மன் முதல் இருந்தா
அதுக்கப்புறம் குரு உபதேசேன சிரவணேன ஆத்மானம் ஏவ, நான் பிரம்மமே தான். அங்கே ஆத்மானி பதம் உபயோகப்படுத்துகிறது. ஆத்மானமேவன்னு தன புத்தினு வச்சே தன மனசுக்குள்ளேயே தன ஹிருதயத்திலேயே தானே அவே தெரிஞ்சுக்கிட்டான். எப்படின்னு அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கிட்டான். இது அப்போ அதனால தஸ்மாத் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால சர்வம் அபவத், அது தெரிஞ்சுக்கனால ஐ ஆம் ஒன்லி எவ்ரிதிங் அண்ட் ஐ பிகம் எவ்ரிதிங், ஐ நோ எவ்ரிதிங், அப்படி அபவத் ஆயிட்டா. உபனிஷத் ரொம்ப சிம்பிளா பதில் கொடுத்தாச்சு. அவங்க எதுக்குற மண்டை உடச்சிக்கிறாங்க அப்படி இப்படின்னு கேள்வி இந்த மாதிரி இருக்கு. சமைச்சு அத்தனை கேள்விகளை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப கூட விடுவாங்களா என்ன? போறோம் அனாலிசிஸ் வரும்போது தெரியும். இதோட இங்க நிறுத்தணும், அதுக்கப்புறம் விஷயத்துக்கு இப்ப போல. சரியா? ஏன் சார் 10வது மந்திரம் முடிச்சிடணும் சார், அங்க விஷயம் வேறே மாதிரி இருக்கு. உடனே உபனிஷத்து என்ன சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு. அப்புறம் என்ன சொல்றதுன்னா, இப்படி அவன் யாரும் மனுஷனானாலும் சரி, தேவனானாலும் சரி, யாராவது சரி, எந்த ஜாதியானாலும் சரி, ஆணாவது சரி, பெண்ணாவது சரி, இது தெரிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு மோட்சம் அப்படின்னு சொல்றது. அந்த பாயிண்ட் வேற. இப்ப என்ன பார்க்க போறோம்? உபனிஷத்து சொன்னது புரிஞ்சிச்சு. பிரம்ம come to know himself by himself by குரு உபதேசேன. அதே பிரம்மன் தான் அஜ்ஞான அவஸ்தையில ஜீவாத்மா இருக்கான். ஸோ அஜ்ஞான அவஸ்தையில இருக்கிற பிரம்மனுக்கு பேரு ஜீவா, ஞான அவஸ்தையில இருக்கிற பிரம்மனுக்கு பேரு பிரம்மன். ரெண்டு ஒண்ணுதான். அப்புறம் 2 பதங்கள் அங்க இதம் அப்படின்னு இருக்கு. இதம்னா சரீரத்தில இருந்து சரீரத்துக்கு சாட்சியா இருந்த, சரீரத்துக்கு கூட தான் இருக்கும். இப்ப நம்ம சரீரத்தை வச்சுதான், அனாத்ம சரீரம் வச்சுதான் இங்க சிரவணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதம் அப்படின்னா சரீரத்துல இருந்து சரீரத்துக்கு சாட்சியா இருந்து ஜீவனனி கூப்பிடப்படுற இந்த பிரம்மன் இருந்தா, இதம் அக்ர, இதம் அதிகம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்க. அப்புறம் தத்துன்னு ஒரு பதம் கூட உபயோகப்படுத்திருக்காங்க. அப்புறம் தத்துன்னு அதுக்கப்புறம் ஜீவாத்ம ரூபத்துல இருக்கிற இந்த பிரம்மமே தன்னைத்தானு ஆத்மானமேவ, அந்த ஏவ வேர்டு, ஏவன்னு சொன்ன இட் செல்ஃப், தனக்குத்தானே, இந்த ஏவ வேர்டு தனக்குத்தானே ஆத்மானமேவ அப்படின்னு சரி, சரீர சம்பந்தம் இல்லாத சாட்சிபூதமா இருக்கிற ஆத்மானம் அவேத, சரியா? சரீர சரீரத்துல இருந்துதான் சொல்லிட்டு இருக்கேன், சரீரம் உபயோகப்படுத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். சரீரம் இந்த காது வச்சுதான் சிரவணம் பண்ணிருக்கேன். ஸோ சரீர சம்பந்தம் இல்லாத சாட்சி பூதமா இருக்கிற ஆத்மானம் தன்னைத்தானு அவேத ஞானவானாய் அகம் பிரம்மாஸ்மி இதி அவேதன்ன ஞானவான், ஞானவத், அகம் பிரம்மாஸ்மித்தன் சொல்றான். அதனால அப்போ அந்த ஞானேன தஸ்மாத்தன் சொன்ன, தஸ்மாத் அந்த ஞானேன அது இருக்கணும்.
அந்த ஞானேன சர்வம் அபவத், சர்வாத்ம பாவம் பிரம்ம பாவம் அபவத் అని புரிஞ்சுக்கணும். வந்துச்சு, அடைஞ்சிட்டான். He become everything. He come to know everything. He himself feels everything. Sarvatma bhavam, Brahma bhavam, abhavat. அப்போ இது முன்னாடி என்ன இருந்துச்சு? அஜ்ஞான அவஸ்தையில ஜீவனா இருக்கும் போதோ அசர்வத்வம் అని சொல்லிட்டேன். ஒன்னும் அசர்வத்வம், நான் சர்வத்வம் இல்லை, சர்வவியாபி இல்லை, நான் அல்பவியாபி, அல்பிஷியன்ட் நான். அந்த அசர்வத்துவம் அనే భావన, அப்புறம் நான் பிரம்மம் எப்படி சார், நான் எப்படி பிரம்மம் ஆயிடும்? இங்க சுத்திட்டு இருக்கிற இந்த மனுஷன் பார்த்த இவனு கோலம், இவனுடைய வேஷம், இவனா பிரம்மன் மூஞ்சி பாரு. அப்பிரம்மத்துவம், நான் பிரம்மம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை சார். அப்புறம் நான் எல்லா இடத்திலும் சர்வத்திர வியாபிச்சு, அதையும் இம்பாசிபிள் திங். ஸோ அசர்வத்வ பாவம் அப்பிரம்மத்துவ பாவம் நீக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஞானேன தஸ்மாத் சர்வம் அபவத்தன்னா இந்த பிரம்மபாவம் முதல்ல அப்படி இருந்துச்சு அஜ்ஞான தசை, அது போச்சு. தேர்ஃபோர் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா தெளிவ உபனிஷத்து இங்க உபதேசம் பண்ணியாச்சு. ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் ரொம்ப கிளியரா ஸ்பஷ்டமா இங்க உபனிஷத்து சொல்லிச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் கொஞ்சம் கிளைமேட் மாறுறது. இப்போ நான் சொன்ன இந்த கொஞ்சம் அர்த்தங்கள் எல்லாம் சங்கரர் பாஷ்யத்துல அவர் அப்படி இதுக்கு இந்த வரிக்கு இப்படிதான் அர்த்தம். சரியா? ஸோ மேல அவங்களுக்கு வந்த கேட்ட கேள்வி தீர்ந்து போச்சு. இல்லையா? கிமு கேள்வி கேட்டாங்க இல்லையா? பிரம்மா தெரிஞ்சு தானே தெரிஞ்சுக்கிட்டா. இப்படி அப்போ சங்கரர் டிபேட், he is entering into the analysis. யாரு கூட சும்மா ஊகிச்சா இல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, சங்கர் இருக்கிற சமயத்திலேயே, சங்கர் இருக்கிற காலத்திலேயே, மேபி சங்கரருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம், அந்த சமயத்துல இருக்கலாம், இந்த உபனிஷத்து இந்த மந்திரம் இதெல்லாத்தையும் பற்றி காமெண்ட்ரி ஏதுனா வியாக்கியானம் பண்ண ஒரு பெரிய ஆச்சாரியர். உபனிஷத்து காமெண்ட்ரி எழுதணும்னா சாதாரணமா இருக்கா? அவருடைய பேரு பர்த்ரு பிரபஞ்சக. அவருடைய பேரு பர்த்ரு பிரபஞ்சக. அவர் இருக்கும்போது அவர் கூட வாதிச்சாரா? அவர் ஏதுனா வியாக்கியானம் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் தவறுன்னு சொல்லி நிரூபணம் பண்ணாரோ? சங்கரர் அங்கங்க அது அவருடைய ஆஷத்துல அங்கங்க சந்தர்ப்பம் வரும்போது அவசரம் வர இடத்துல சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இங்க அந்த பர்த்ரு பிரபஞ்சனை ஒரு காமெண்டேட்டர் இந்த மந்திரத்தை பத்தி இதுல சொன்ன சில குறைகள் தவறுகள் இதெல்லாத்தையும் வச்சு நம்ம அதோடைய சாராம்சத்தின்னு கொஞ்சம் விசாரணை பண்றோம். கொஞ்சம் டஃபா இருக்கும். ஓகே, பர்த்ரு பிரபஞ்சம் இவன் பூர்வ பட்சின்னு வச்சுக்கிறோம் இப்போதைக்கு. சரியா? அப்புறம் அதுக்கப்புறம் ஆக்சுவலி அதெல்லாம் அப்போ இருந்தது, அவங்க எழுதினதெல்லாம் அவைலபிளா இருந்தது. ஆனா இப்ப இல்லை. என்ன, சங்கரனே சூரியன் உதயிச்சதுக்கு அப்புறம் பர்த்ரு பிரபஞ்ச டியூப்லைட்ஸ் எல்லாம் டிம் ஆயிடுச்சு. இங்க முதல் அவருடைய அபிப்பிராயம், அவர் ஏதுன இதுல இருக்கிற விஷயம் முதல் பாயிண்ட் வைஸா சொல்றேன். இந்த 10வது மந்திரத்துல உபயோகம் செய்யப்பட்ட அந்த முதல் வார்த்தை பிரம்ம, அந்த பதம் அது ரிஃபர்ஸ் டு தி ஜீவா அப்படின்னு அவருடைய கருத்து. அந்த பிரம்மனே முதல் வார்த்தை அது ஜீவ, அது
ఎ సీకర్ అప్పుడని. రెండవది పాయింట్ ఉంది, இந்த జీవాత్మ பிரம்மன் பரமாத்மாக்கு மேல இது வந்து தனி டிஃபரெண்ட் தான். ஜீவாத்மா இஸ் டிஃபரெண்ட் தேன் தி பரமாத்மா. ஒரிஜினல் பரமாத்மா பிரம்மன் வேற, ஆனா இங்க இந்த ஜீவாத்மா வேற, அவருடைய கருத்து. மூணாவது பாயிண்ட், இந்த ஜீவாத்மா அப்புறம் ஞானம் அடைஞ்சு பிரம்ம ஞானம் பிரம்மன் தெரிஞ்சுக்க போறான். சரியா? he become the brahman after getting the ஞானம். சரியா? யாரு பிரம்ம? அப்போ இப்போ சம்சாரியா இருக்கிற ஜீவன், இப்போ அஜ்ஞானத்துல இருக்கிற இந்த ஜீவன் வந்து பிரம்மம் நான் இல்லை, ஐ ஆம் ஜீவன் தான். பிரம்ம பின்னக அஜ்ஞானி சம்சாரி. அதுக்கு பிறகு அப்புறம் இவன் வந்து பிரம்மன் ஆயிடுறான் அப்படின்னு சொல்றான். நாலாவது கருத்து வருது என்னன்னா, அதுக்கப்புறம் பிரம்மன் ஆக போறான், ஞானம் அடைஞ்சு தன் பிரம்மன்னு தெரிஞ்சுக்க போறான். அப்படி அப்புறம் இனியோ ஆக போறான். அதனால உபனிஷத்து வந்து கேஷுவலா அவனுக்கு ஜீவானி யூஸ் பண்ணாம அந்த ஆரம்பத்துல இருக்கிற பதம் பிரம்மன் உபயோகப்படுத்துறது. இப்போ டாக்டர் கோர்ஸ் வந்து அவனு அட்மிஷன் ஆன உடனே டாக்டர் கூப்பிடுவாங்க, குட் பி டாக்டர். அதுக்கப்புறம் என்ன கதை தெரியாது, அவன் டாக்டர். அதேபோல் இவன் எனியோ அப்புறம் ஞானம் அடைஞ்சு பிரம்மனை தெரிஞ்சுக்க போறதுனால இங்க முதல்ல ஏதுன்னா இந்த வார்த்தை இது ஜீவன் தான். அந்த ஜீவன் வந்து பிரம்மனுக்கு டிஃபரெண்ட் தான் அப்படின்னு, அதனாலதான் பிரம்மனே வார்த்தை உபயோகப்படுத்திடுச்சு ரொம்ப கேஷுவல். இனியோ லேட்டரான இவன் பிரம்மன் தெரிஞ்சு போறான் இல்லையா அப்படின்னு இப்பவே பிரம்மனை உள்படுத்து. இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸ், இவருடைய இந்த பாயிண்ட்ஸ் வந்து கருத்துக்களை சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்காக அவர் வந்து சில ரீசன்ஸ் கொடுக்குறார். சில வேற ரீசன்ஸ் எதனால நான் இப்படி சொல்றது தெரியுமான்னு சொல்லி, இப்போ பர்த்ரு பிரபஞ்சனுடைய விஷயம்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சங்கராச்சாரி இன்னும் கிரீன் ரூம்ல தான் இருக்காரு, அவர் இன்னும் வரல. சரியா? முதல்ல என்ன சொல்றாருன்னா, అజ్ఞాన సమయత్తులో ஜீவாத்மா கண்டிப்பா அவர் வந்து பரமாத்மாவுக்கு மேல வேறதான். பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற. அந்த அஜ்ஞான தசையில இருக்கானே இவன் என்ன பாயிண்ட் மெயினா இவருடைய கேட்ச் எங்க பிடிச்சுக்கிறாங்கன்னா, அந்த பதம் பிகம் அபவத் అని சொன்ன வார்த்தை இருக்க பார்த்தீங்களா, அந்த பிகம் అనేది வந்து அப்போ முதல்ல பிரம்மமா இருக்கிறதா திரும்பி எதுக்கு பிரம்மன் ஆகணும்? கிடைக்குதா சார்? நாங்க அவரை பார்ட்டில அதனால இந்த காரணத்தினால அந்த அபவத்தனை பதம் பிகம் சொன்னதுனால பிகம் எவ்ரிதிங் அப்படி பிரம் பிகேம் அப்படின்னு சொல்றதுனால கண்டிப்பா முதல்ல அப்போ இல்லன்னு தானே அர்த்தம். இது அவருடைய ஆர்குமெண்ட்டுக்கு சப்போர்ட் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, ஸ்ருதி பாருங்க, ஸ்ருதி வந்து ரொம்ப ஸ்பஷ்டமா இது பரமாத்மா லட்சணங்கள், இது ஜீவாத்மா லட்சணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு ஸ்ருதி. நம்ம ஸ்ருதி என்ன, அவரு ஸ்ருதின்னு நம்புறவர் தான். எங்களுடைய தர்க்கம் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரு. சத்ரு பிரபஞ்ச வேதத்தினை ஸ்ருதின்னு ரொம்ப நம்புறவர். அதிலும் சங்கராச்சாரியருக்கு ஒரு சௌரியம்,
அவர் எந்த லாஜிக் எதுவுமே கொண்டு வராம சுத்தினி காட்டி பதில் கொடுக்க போறாரு. அப்புறம் சரியா, சுத்தி நம்பாதவனுக்கு தானே வேற எதெல்லாம் கொண்டு வரணும். நம்ம ஆல்ரவுண்டர் சங்கரருக்கு தெரியாத ஈஸி என்ன சொல்லிச்சு டிஸ்கிரிப்ஷன், ரொம்ப டீட்டெயில்டா கிளியரா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. இது ரெண்டு டிஃபரெண்ட் சொல்லி இருக்கு. அது பார்த்தா எப்படி பரமாத்மா பத்தி சொல்லும் போதும் எவ்வளவோ பாராட்டி அவருடைய வர்ச்சூஸ் குணங்கள் எல்லாம் சொல்லி சத்ய காமஹா சத்ய சங்கல்பஹா சர்வக்னஹா சர்வேஸ்வரஹா சர்வாந்தர்யாமி சர்வவியாபி சர்வநியாமகः அனந்த கல்யாண குணகணைக நிலையः. அது பக்தாளுடைய வார்த்தை. நம்ம இதுல நிறைய இதெல்லாம் பார்த்தோமே, இப்படி நிறைய சொல்லி. அப்புறம் அதே சமயத்தில் ஜீவாத்மா பத்தி பாருங்க, அல்பக்னஹா எல்லாம் அதெல்லாம் ஆப்போசிட் இங்க எடுத்துக்கிட்டா அல்ப வியாபி, அல்பஜானி, அல்பக்னஹா, அல்பசக்திமான், அப்புறம் சம்சாரி, துக்கி, அழுமுஞ்சு, இப்ப பார்த்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ், இப்படி ஜீவனை பத்தி இவ்வளவு சொல்லியிருக்கேன். அது அப்போ எப்படி ரெண்டு ஒண்ணு ஆகும்? அதுதான் இதுதான். இன்னும் வேற இன்னும் கூட என்ன சொல்லிருக்கேன் ஸ்ருதி, அந்த பரமாத்மா எது சம்திங் எது ரொம்ப சிறந்ததோ பாரமார்த்திக தத்துவம், அப்படி புருஷார்த்தம் ஹையர், அது இந்த ஜீவாத்மா அடையணும். இப்போ இல்லாதனாலதானே அடையணும். இப்போ அதாவா இல்லாதனாலதானே அடையணும். அதனாலதானே he has to become. அதனால ஜீவாத்மா பரமாத்மா வேறு. அதனாலதான் அடையணும்னு ரோதவ்யஹ மந்தவ்யஹ நிதித்யாசிதவ்யஹ. பிரம்மனாவா இருக்கும்போது எது சார் இதெல்லாம் பண்ணணும்? புரியலவனுக்கு இல்லாதனாலதான் எவ்வளவு பண்ண சொல்லு. அப்புறம் மூணாவது சப்போர்ட் ஆர்குமெண்ட் அவனுக்கு, அவனுடைய ஆர்குமெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்ட். சரி, நான் மட்டும் சொல்லல, எத்தனையோ வேறே இருக்காங்க பார்த்தீங்களா, அதர் மதங்கள் அபிப்பிராயங்கள், யோக சாங்கிய தர்க்க மீமாம்ச, அப்புறம் கணாத ரிஷனே அந்த அணு பத்தி கணம் அவர் சொல்லியிருக்கார். கணாத எல்லாரோட அபிப்பிராயம் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற. புரிஞ்சுதா? அப்படி ஜீவாத்மா வேற பிரம்மன் வேற, அது பரமாத்மா ரெண்டு வேற. தர்க்க சங்கிரகத்துல என்ன சொல்லிருக்கு அவங்க சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னு தர்க்க சங்கிரகம்னா தர்க்கம் படிக்கிறவங்களுக்கு ஒரு பிரிலிமினரி டெக்ஸ்ட். நமக்கு எப்படி தத்துவபோத பிரிலிமினரி டெஸ்டோ தர்க்க சங்கிரக ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி டெக்ஸ்ட். அதுல பிராரம்பமே ஆத்மா ரெண்டு இருக்க நீ சொல்லி ஆரம்பிச்சோம். ரெண்டு இருக்க ஆத்மால ரெண்டு இருக்கு, சரியா? ஒன்னு ஜீவாத்மா, ஒன்னு பரமாத்மா. இப்படிதான் அந்த தர்க்க சங்கிரம் ஆரம்பமே அப்படி இருக்கும். அதனால இத்தனை பேரும் இத சொல்றாங்க அப்படின்னு. அவரு நாலாவது அனுபவம் எடுத்து பாருங்க. ஸ்ருதி சொல்லிட்டா, அதுக்கப்புறம் யுக்தி சொல்லிட்டா. இந்த தர்க்கம் இதெல்லாம் யுக்தி தானே, யுக்தி சொல்லிட்டா. அனுபவத்துல பார்த்தா கூட தெரியுது நமக்கே நம்ம பரமாத்மா இல்லை. யாரு நம்புறாங்க, யார் ஏத்துக்குவாங்க?
எந்த விதத்துல சொல்லி கொடுத்தா கூட வேதாந்தத்தின் இவ்வளவு டீடைல்டா சொன்னதுக்கு அப்புறம் கூட நீ பரமாத்மா, நீ ஈஸ்வரன் சொன்ன இப்படி கிண்டல் பண்ணாதுங்க சார். இது தூக்கி என்ன பேசாதுங்க, யூ ஆர் டாக்கிங் டூ மச், இதுதானே சொல்லுவோம். அனுபவத்துல கூட நானும் சம்சாரியாவே இருக்கேன், இந்த சரீரம் வச்சுக்கிட்டு இந்த மனசு வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்ப அதனால இந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஏதாவது பரிகாரம் வேணும்னு சொல்லி நானும் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஈஸ்வரனை பிரார்த்திக்க வேண்டியிருக்கு. அப்போ நீ ஈஸ்வரான்னு சொன்ன நான் எப்படி இதான் ஏற்றுக்க முடியும்? அனுபவத்துல பார்த்தா கூட ஜீவாவா தெரியாது. இந்த பரமாத்மா இதெல்லாம் புஸ்தகம்ல பேச்சு இல்லாதான் யூடியூப்ல பேச்சு, பிராக்டிகலா எங்க இருக்கு? அதனால அனுபவத்துல கூட பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. யாரு இந்த பேசுற பர்திரு பிரபஞ்ச வேதத்தின் ஸ்ருதிని நம்பி ஸ்ருதி பத்தி உபனிஷத்துல பத்தி புஸ்தகம் எழுதினவர். அதனால புஸ்தகம் எழுதினாலையோ ரொம்ப பரம பக்தனாவா இருந்ததுனாலயோ பெரிய உபாசகனா இருந்ததுனாலயோ சத்தியத்தினை இருக்கிறது போல் சொன்னது போல் அடியனவன்னா உணரணவன்னா மனுஷாணாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாமபி சித்தா கஷ்டின் மாம் வேத்தி தத்வதஹ. ஏமாந்து போறதுக்கு வழி தவறதுக்கு பல காரணங்கள். ஏமாந்து போகாம இருக்கிறதுக்கு வழி தவறாம இருக்கிறதுக்கு ஒரே ஒண்ணு குடிச்சுக்கிட்டா போதும். ஆனா அது கஷ்டம், அது கஷ்டமா இருக்கு. யாருக்காவது எங்காவது அதை சாத்தியப்பட்டுச்சு அப்படி இருக்கான்னா சமஹாத்மாசு துர்லப, அட்வான்ஸ் வேர்ட்ஸ். அதனால இவர் இந்த 4 ஆர்குமெண்ட்ஸ் சொல்லி அவருடைய மெயின் முக்கியமான அபிப்பிராயத்தினை சப்போர்ட் பண்ணி மொத்தத்துல இது இப்படிப்பட்ட இந்த விதமா ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இவர் பிகமிங் అనేది இருக்கிறதுனால அபவத்தன் இந்த 2-3 வார்த்தைகளை வச்சுக்கிட்டு இது அப்புறம் கஷ்டப்பட்டு ஆக வேண்டியது. பட் நீங்கள் பேசுற போல் அத்வைதத்துல அந்த பிரம்மமேதான் அக்ரே பிரம்ம அஜ்ஞான தசாயாம் இதெல்லாம் இது நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவருடைய கருத்து. இதுக்கு நம்ம சங்கரர் பதில் கொடுக்கணும். ஆர்குமெண்ட்ஸ் என்ன எப்படி பாயிண்ட் வைஸா சொல்லுவாருன்னு அடுத்த வகுப்புல பார்ப்போம். மகா வாக்கிய பாஷ்யம் இன்னும் தொடர்ந்து கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கு. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். சத்.